கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் உபாகமம் 26 அதிகாரம் 19 உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26 அதிகாரம் 19 உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். உங்களை எல்லாவற்றும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்களா? இந்த எக்ஸாம் என்ன ஆகும் தெரியலையே, நான் வெட்கப்பட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய காரியங்களை குறித்து பயந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்க. என்னால் இந்த காரியம் செய்ய முடியுமா அப்படின்னு அப்படியோன்னு யோசிக்கிறீங்க. என்னால் முடியுமா, இதனால் செய்து முடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் பதில் தரார். ஏசப்பா பதில் கொடுக்குறார். என்னன்னா, நீங்கள் செய்கிற காரியத்தில் சிறந்திருப்பீங்க. ஆமென். அது படிப்பாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி காரியமாக இருக்கலாம். எந்த காரியத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக சிறந்திருக்கும்படி செய்வார். உங்களை சாட்சியாக நிறுத்துவார். விசுவாசிங்க, பயப்படாதீங்க. பயப்படாமல் காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வாதம் தந்து உயர்த்துவார் உங்களை. ஆமென்.